மற்றொரு அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். எரிபொருள் தட்டுப்பாடு என்று பரவிய வதந்தியால் பெட்ரோல் பங்குகளை நோக்கி வாகன ஓட்டிகள் படையெடுத்துள்ளனர். நீண்ட வரிசையில் காத்திருந்து வாகனங்கள் கேன்களில் பெட்ரோல் டீசலை பொதுமக்கள் நிரப்பிச் செல்கின்றனர். ஒரே நேரத்தில் பெட்ரோல் பங்குகளில் பலர் குவிந்ததால் மக்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு என்று பரவிய வதந்தியால் பெட்ரோல் பங்குகளை நோக்கி வாகன ஓட்டிகள் படையெடுத்துள்ளனர். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் இளையராஜா. வணக்கம் இளையராஜா, இது குறித்த கூடுதல் விவரம். வணக்கம் ஜனனி. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போர் தொடுத்துள்ளதன் காரணமாக வளைகுடா நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி தடைப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நாடு முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே கேஸ் சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் பெட்ரோல் மற்றும் டீசலுக்கும் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சம் பொதுமக்கள் மத்தியில் நிலவி வருகிறது. இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என்றும் பெட்ரோல் டீசலுக்கு அதிக விலை உயர்த்தப்பட உள்ளது என்றும் காட்டுத்தீ போல வதந்தி பரவியுள்ளது. இந்த வதந்தியால் அச்சமடைந்த வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் வாகனங்களுடனும் பாட்டில், கேன் உள்ளிட்டவைகளுடனும் பெட்ரோல் பங்குகளுக்கு படையெடுக்க தொடங்கினர். இதனால் கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், பகண்டை கூட்டுச்சாலை, திருக்கோவிலூர் உள்ளிட்ட மாவட்டத்தில் உள்ள பல்வேறு இடங்களிலும் பெட்ரோல் பங்குகளில் பொதுமக்களின் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. வாகன ஓட்டிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது வாகனங்களுக்கு பெட்ரோல் நிரப்பி சென்றனர். இது தவிர ஏராளமான பொதுமக்கள் வாட்டர் பாட்டில்கள், தண்ணீர் கேன்கள், பானை உள்ளிட்டவைகளுடன் பெட்ரோல் பங்குகளுக்கு வந்து பெட்ரோல் நிரப்பி சென்றனர். ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் எரிபொருள் நிரப்ப பெட்ரோல் நிலையத்தில் குவிந்ததால் அனைத்து பெட்ரோல் நிலையங்களும் நிரம்பி வழிகின்றன. இருசக்கர வாகனங்கள் மட்டுமின்றி ஆட்டோ, கார், பேருந்து, லாரி என அனைத்து வாகனங்களுக்கும் நீண்ட வரிசையில் காத்திருந்து எரிபொருளை நிரப்பி செல்கின்றனர். ஒரே நேரத்தில் பெட்ரோல் நிலையத்தில் பொதுமக்கள் குவிந்ததால் சில இடங்களில் பொதுமக்களுக்குள் வாக்குவாதமும் ஏற்பட்டது. ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி இளையராஜா.